உங்கள் சொந்த ஊரை விட்டு நீங்கள் வேறு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 வரக்கூடிய எலெக்ஷனில் நீங்கள் ஓட்டு போடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க 5 நிமிடத்தில் உங்களுடைய எலெக்ஷன் கார்டை உங்கள் சொந்த ஊரிலிருந்து நீங்கள் வசிக்கக்கூடிய ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எளிமையாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் செலக்ட் பண்ணுங்கள். சர்ச் இன்ஜினில் ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓட்டர் ஹெல்ப்லைன் டைப் பண்ணிங்கன்னா அதில் ஒரு அப்ளிகேஷன் வரும். இது கவர்மெண்ட் அப்ளிகேஷன் தான். இதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது மாதிரி இன்டர்ஃபேஸ் ஒன்று வந்து வரும். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அப்ளிகேஷன் தான். நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணி உங்கள் பழைய பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்கள். இல்லை புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னா கீழே நியூ யூசர் அப்படின்னு ஒன்று வரும். அதை டைப் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிங்கன்னா சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அதை நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். கீழே இமெயில் ஐடி, அடுத்து எபிக் நம்பர், அதை கொடுத்து எபிக் நம்பர்னால் உங்களுடைய எலெக்ஷனோட ஐடி நம்பர், அதை டைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். கீழே 3 லைன் இருக்கும். அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் ட்ரான்ஸ்ஃபர் அண்டு ஷிஃப்டிங் அப்படின்னு வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்து அடுத்த பேஜ் வரும். இதில் உங்களுடைய ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா 1 2 3 1 5 6 வரைக்கும் இருக்குது. இந்த 6 ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்கப்படும். இது ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுனால வந்து ஃபார்ம் 6 நம்ம பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு ஆப்ஷன் கீழேயும் நான் வந்து டிஃபால்ட்டாக தமிழ்நாடு, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை அப்படின்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாவட்டமோ எந்த தாலுக்காவோ அதை வந்து கொடுங்க. அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தமிழ்லேயும் கொடுக்கணும், இங்கிலீஷ்லேயும் கொடுக்கணும். நான் தமிழில் வந்து உதாரணமாக செல்வா அப்படிங்கிற ஒரு டைப் உங்கள் சேனல் நேம் வந்து செல்வம் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கீழே தமிழ் லாங்குவேஜில் வரும், ரீஜனல் லாங்குவேஜில் அதை டைப் பண்ணிங்க. டிஃபால்ட்டாக வரும், அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். மேலே நான் எஸ்ன்னு கொடுத்ததுனால கீழேயும் எஸ் அப்படின்னு சொல்லி இனிஷியல் ஏற்ற மாதிரி வந்து மாற்றிக்கிறேன்னா. கீழே உங்களுடைய ஃபாதர் நேம் அதை வந்து டைப் பண்ணுங்கள். அதுவும் தமிழ்லேயும் டைப் பண்ணணும், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணணும், 2 லாங்குவேஜ்லேயும் டைப் பண்ணிக்கிங்க. மேலே இருக்கக்கூடிய 1 2 3 4 5 6 அப்படிங்கிற அனைத்து செக்ஷனையும் இந்த ஃபார்ம் 6ல் நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்படி நீங்கள் ஃபில் பண்ண அப்படின்னா தான் உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து அக்செப்ட் பண்ணப்படும். நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நான் எல்லாமே டிஃபால்ட்டாக நான் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அஸ் பர் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே நீங்கள் வந்து கொடுங்க. இமெயில் ஐடி வந்து ரெஃபரன்ஸ்க்காக கேட்குறாங்க. நான் நம்மளுடைய சைட்டோடைய வெப்சைட் ஐடி வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் இமெயில் ஐடி வந்து கொடுங்க. இது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். அடுத்து மொபைல் நம்பர், கரண்ட் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர். இந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்து ஓடிபி வரும், ரெஃபரன்ஸ் செக்கிங்லாம் வரும். அதனால் கரண்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு கொடுங்க, பர்மனெண்ட் நம்பர் கொடுங்க. ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அக்ரி அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக செலக்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம 3rd டைப் பண்ணுறோம். நான் டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸ்ட்ரீட், நீங்கள் ஆதார் கார்டில் என்ன ஸ்ட்ரீட் இருக்கோ அந்த ஸ்ட்ரீட்டை வந்து கொடுங்க. நான் உதாரணமாக நார்த் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும். நீங்கள் டிஃபால்ட்டாக வரும். அதை நீங்கள் தவறுதலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து தமிழில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே நார்த் ஸ்ட்ரீட் கொடுத்துருக்கேன், கீழே வடக்கு தெரு அப்படின்னு தமிழில் நான் டைப் பண்ணுறேன். அது அடுத்ததாக உங்களுடைய வில்லேஜ் அல்லது டவுன், நான் உதாரணமாக பட்டுக்கோட்டை அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் எந்த டவுனோ எந்த கிராமமோ அதை நீங்கள் கொடுங்க. இது மாதிரி கொடுக்கும் பொழுது தவறுதல் அதுவும் கொடுத்துடாதீங்க. ஒரு வேளை தவறுதலாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கார்டு தப்பாக வந்துடும், இல்லைன்னா ரிஜெக்ட் ஆகிரும். நீங்கள் ஓகே கொடுக்குறது முன்னாடி எல்லாம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கிங்க. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி ஃபர்தராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து ரெடி ஆகிரும். நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வரும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அதில் வச்சு தான் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு செக் பண்ண முடியும். அப்ளிகேஷன்லேருந்து வெளில வந்துட்டேன். மறுபடியும் ஃபஸ்ட்டேருந்து உள்ளே போகிறேன். ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். அதில் போய் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறேன். கீழே இருக்கக்கூடிய அந்த 3 லைனை டச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும், ஒரு சென்டென்ஸ் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ண அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை டைப் பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ட்ராக் ஆகி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக ஃபர்தராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இதில் வந்து சப்மிட்டட், BLO அப்பாயிண்டட் அண்ட் ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் அக்செப்டட், ஜெனரேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகையான டிக் வந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது தவறுதலாக பண்ணிட்டீங்கன்னா ரிஜெக்டட் ஆகிரும். அதனால் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.